Hello friends, welcome to rinsamayal. இன்னைக்கு நம்ம rinsamayal சேனல்ல கோதுமை மாவுல மொறு பிஸ்கட் செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. கோதுமை மாவு பிஸ்கட்டை ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதையும் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கா, அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பால் பிடிக்கலை அப்படின்னா பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பால் நான் மிதமான சூட்டில் இருக்க பாலாக சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்குறதா இருந்தால் தண்ணியையும் மிதமான சூட்டில் தான் சேர்த்துக்கணும். இந்த மாவு பிசைகிறதுக்கு அதிகமாக நமக்கு தண்ணியோ அல்லது பாலோ தேவைப்படாது. 1/4 கப் அளவு தான் தேவைப்படும். மாவை டைட்டாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கணும். ஒரு பகுதியை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டிக்கங்க. மீடியமான தடிமனில் திரட்டிக்கணும். விளிம்பு நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி கிண்ணமோ அல்லது டம்ளரோ எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு பிஸ்கட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரவுண்டு ஷேப்பில் தான் நான் பிஸ்கெட் கட் பண்ண போகிறேன். அதனால் டம்ளரில் எடுத்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிஸ்கெட் எந்த ஷேப்பில் கட் பண்ண விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு தூவிட்டு திரட்டினோம்னா தான் மாவு சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். பிஸ்கெட்டும் கட் பண்ண உடனே நமக்கு ஈஸியாக வரும். பிஸ்கெட்டை கட் பண்ணதுக்கு அப்புறமா மீத இருக்க மாவை மறுபடியும் உருண்டையாக உருட்டி திரட்டிட்டு பிஸ்கெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டுக்கு டிசைன் கொடுத்துடலாம். நான் இந்த மாதிரி சிக்கிரிக்கில் சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கிட்டேன். பார்க்கும்போது கடையில் வாங்குகிற பிஸ்கெட் போலவே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் போட விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கெட்டில் போட்டுக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா பிஸ்கெட்லையும் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பிஸ்கெட் எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் 2 பிஸ்கெட்டாக தான் பொரிச்செடுக்க போகிறேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ அப்பப்போ திருப்பி விட்டுறணும். இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா பிஸ்கெட் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்குக்கு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த இன்ஸ்டன்ட் பிஸ்கெட்டை செஞ்சிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா பிஸ்கெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவில் எனக்கு 10 பிஸ்கெட் வந்துச்சு. ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான பிஸ்கெட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.